கண்டுபிடிப்பில் இருக்கக்கூடிய கண்டுபிடிப்பை வைத்துக்கொண்டு ஒரு சொட்டு தண்ணி தயாரிக்க முடியும். இயற்கையில இறைவனை தவிர மனிதனால ஒரு சொட்டு தண்ணி கூட தயாரிக்க முடியாது. சதா நிமிஷமும் சுவாசம் உள்ளார வந்துட்டு போயிட்டு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சுவாசம் 1/2 லிட்டர் டைடல் வால்யூம் 500 ml காத்து உள்ளார போது வெளியே வருது. 21,000 முறை சுவாசிக்கிறோம். கிட்டத்தட்ட 11,000 லிட்டர் ஒரு நாளைக்கு நாம காத்து யூஸ் பண்றோம். ஆனா 1 ml காத்து கூட மனிதனால் உருவாக்க முடியாது. எவ்வளோ லேண்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது இன்னைக்கு. பத்திரப்பதிவுத்துறை மிகப்பெரிய ஒரு துறை. லேண்ட் எல்லாம் நம்ம பேர்ல பதிவு பண்றோம். ஆனா 1 கிராம் மண்ணு கூட மனிதனால் தயாரிக்கப்பட்டது அல்ல. அப்போ எல்லாமே ஏற்கனவே எங்கே இருக்கு? எல்லாமே இறைவன் இயற்கை படைக்கப்பட்டிருக்கு. அதுல மனிதன் மாடிஃபிகேஷன் பண்றான். அதுவே நம்ம தேவைகள் எல்லாம் நம்மளால பண்ணிக்க முடியல. நம்ம பிரஷ் நம்மளது கிடையாது, பேசணும். இப்போ பல பேரோட உழைப்பால தான் அது உருவாகுது. அப்போ ஒருத்தனுடைய தேவைகள் பூர்த்தியாக பல பேரோட உழைப்பு அதுல விஞ்ஞான அறிவும் உடல் உழைப்பும் மனசக்தியும் இதெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்படிதான் நம்ம வாழ்க்கை பூர்த்தியாகுது. அதனாலதான் மனிதனை சோசியல் அனிமல்னு சொல்றோம். அப்ப நம்ம அனிமல்னு சொல்ற இடத்துல இருந்து நம்ம எந்த இடத்துல இந்த ஆன்மீகம் நம்மளை உயர்த்துது அப்படின்னா இந்த அறம் என்ற ஒரு சொல்லுதான், தர்மம் என்ற ஒரு சொல்லுதான். இதை நீங்க இதை முதல்ல புரிஞ்சினாதான் இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு இப்ப மனிதன் வாழும்போது வாழு இறப்பு நடுவுல இருக்கிறத வாழ்க்கைன்னு வச்சுக்கணும். அப்பதான் அந்த வாழ்க்கை புருஷார்த்தம்ங்கிறதும் இதுல இருக்கு. அப்ப இதனுடைய கோல் என்னவா இருக்கும் அப்படிங்கறதான் அடுத்து. இப்ப நான் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய வேதம், உபனிஷத்து, பிரஸ்தானத்திரை இதை பத்தியெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. வேதங்களை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, உபனிஷத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, பிரஸ்தானத்திரையை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் சார் தெரிஞ்சுக்கணும்? அது ஏன் தெரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த ஜீவன் ஆகிய நாம ஜெகத்து என்ற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஜெகத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஜெகத்திடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் நமக்கு இன்னொரு பொருள் தேவைப்படுது. அது என்ன அப்படின்னா அதுதான் ஈஸ்வரா அப்படிங்கிறது. இந்த ஒட்டுமொத்த ஜீவன் ஜெகத்தும் எதனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா ஈஸ்வரனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த ஜெகத்தோட ஒட்டி இருக்கிற நாம ஜெகத்திடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு விடுதலை என்று பெயர் அல்லது லிபரேஷன் பெயர். கீழே அடுத்த பாயிண்ட்ல தான் இருக்கும். பேசிக் கான்செப்ட் அதுல பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் லிபரேஷன் இருக்கும். லிபரேஷன் அப்படிங்கிறது எது அப்படின்னா இந்த உலகியல்ல இருந்து இந்த ஜெகத்திடமிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வது. இந்த ஜெகம் அப்படின்னு சொல்றக்கூடிய ஜெகத்துன்னு சொல்லக்கூடியதுல நம்ம உடம்பும் அடங்கும். உடம்பு அப்படிங்கிறது பிசிக்கல் பாடி. இது பிரகிருதினால உருவானது. பிரகிருதியிலிருந்து மூல பிரகிருதி வரைக்கும் 24 தத்துவங்களை சொல்லிக் கொடுக்க போறேன். அப்ப இந்த உடம்பு நாம இல்ல, பிரகிருதி சம்பந்தப்பட்டது, இயற்கை சம்பந்தப்பட்டது. அது இதோட நம்ம ஒட்டி இருக்கிறோம். உலகமும் இந்த உடம்பும் ஒட்டி இருக்கு. இதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு லிபரேஷன் அல்லது விடுதலை என்று பெயர். சரி, இங்கிருந்து விடுதலையாகி எங்கதான் போக போறோம்னா ஈஸ்வரனிடம் ஐக்கியமாக போறோம். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அல்லது ஜீவ ஈஸ்வர முக்தி. இதுதான் கோல் ஆஃப் லைஃப். அப்போ இங்க இந்த ஒட்டுமொத்த கிளாசிபிக்கல் சிஸ்டமும் இந்த ஒட்டுமொத்த யோகா சிலபஸும் என்னத்தை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகுதுன்னா, இந்த உலகம் எப்பேற்பட்டது, இந்த உலகத்துல நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க எங்க போய் சேர போறீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கு. இதுதான் சார் இந்த யூஜிசி நெட்டோட சிலபஸ். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னா எனக்கு மெசேஜ் போடுங்க. நீங்க அனுப்பின பணத்துக்கு ஒரு 10 மடங்கு மல்டிப்ளை பண்ணி அந்த பணத்தை உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க கிளாஸ்க்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதே
இந்த பாடத்திட்டத்தை படிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ ஒரு மேத்ஸ் டீச்சர் வந்து இந்த எக்ஸாம்க்கு வராரு, மேத்தமெட்டிக் படிக்கிறாரு, எக்ஸாம்ல பாஸ் பண்றாரு, ஒரு சிஎஸ்ஆர் எக்ஸாம் எழுதி ஒரு காலேஜில் போய் மேக்ஸ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுவார். இப்போ நாம வந்து யோகால வந்திருக்கோம், போய் யோகாவை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி ஒவ்வொருத்தரும் யார் அந்த சப்ஜெக்ட் வரமோ அவங்க அதை போய் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ இந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ண நீங்க எதை போய் சொல்லிக் கொடுக்க முடியும்? நாம வந்து எதை சொல்லிக் கொடுக்குறோம்? நமக்கு என்ன கருவா இருக்குன்னா, இதுதான் கரு. ஜீவனாகிய நாம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஜெகத்தோட ஒட்டி கிடக்கிறோம். ஜெகம் என்ன ஜீவன் என்ன புரிந்து இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கிட்ட போய் சேரணும் அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்க போறோம். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், நமக்குமே கேள்வி வரும். இந்த உலகம் நல்லாதானே இருக்குது, இதை ஏன் விட்டுவிட்டு போய் எங்கேயோ கண்ணுக்கே தெரியாத ஈஸ்வரனை எங்க போய் சேர்றது? அப்போ மனிதன் வந்து எல்லாரும் ஒரு மனிதன் வந்து பிறந்தவங்க எல்லாரும் இறந்துதான் ஆகணும். இறந்து போய் தான் இருக்கிறாங்க. இனிமேல் இருக்கிறவங்க இறந்து போயிடுவாங்க. எத்தனை ஆயிரம் கோடி மனிதர்கள் இந்த நில உலகில் வாழ்ந்து மறைந்திருப்பாங்க. ஒருத்தர் கூட இப்ப நிலையா இல்லை, எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. அது மாதிரிதான் நாமளும். அப்ப எல்லாரும் இறந்து போகும்போது இறந்துட்டோன்னு விட வேண்டியது தானே? ஒருவர் இறந்து விட்டாருன்னு போஸ்ட் அடிக்கணுமா, இறைவனடி சேர்ந்தாருன்னு போஸ்ட் அடிக்கணுமா? எப்படி அடிச்சிட்டு இருக்கோம் வழக்கு முறையில? இறைவனடி சேர்ந்தார்னு அடிக்கிறோம். ஒரு மனிதன் வேதாத்திரி மகரிஷி கேட்கிறாரு, இருக்கும்போதே உனக்கு இறைநிலை எதுன்னு தெரியலனா இறந்த பிறகு எப்படிப்பா நீ போய் இறைவன் அடைவ? ஒரு 300 ரூபாய் இல்ல ஒரு 400 ரூபாய் ஒருத்தங்கிட்ட கொடுத்து வச்சுட்டா அவன் ஒரு போஸ்டர் அடிச்சு கொடுத்துருவான், இறைவன் அடி சேர்ந்தாருன்னு. ம்? அப்ப அதுக்கு பேரு ரியலா இறைவன் அடி சேர்ந்தோன்னா சேர்றது கிடையாது. அப்போ இறைவன் கிட்ட சேரணும்னா வாழும்போதே தான் யாருன்னு தெரியணும். அது என்ன தெரியப்படுத்துது இந்த ஒட்டுமொத்த யோகா கல்வி? இருக்கும்போதே நீ பாரு, நீதான் அந்த இறைவன். இந்த உடம்பு உன்னை விட்ட பிறகு நீ இருப்பதே இறைவன் தான். அதுதான் இறைவனிடம் சேருதல். அப்ப இறைவன் கிட்ட சேர்றதுக்கு ஏதோ ஒண்ணு தடையா இருக்குது. இந்த உடல் இருக்கக்கூடிய ஆன்மாவானது இந்த உடம்பை விட்ட பிறகு இறைவன் கிட்ட சேர வேண்டிய தகுதி வந்து இருந்தும் சேர முடியல. அதுக்கு ஏதோ ஒரு தடை இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ப்ரீவியஸ் கர்மா, சம்ஸ்காரங்கள், வினை பதிவுகள் நமக்கு ஒட்டி கிடக்குது. தூய்மையான ஆன்மா மேல இந்த வினைப்பதிவு ஒட்டி இருக்கு. இந்த வினைப்பதிவு தான் வினைப்பதிவே தேகம் கண்டாய். வினைப்பதிவு என்ற ஒரு கர்ம வினைகள் தான் இறைவனிடம் சேர விடாமல் தடுக்குது. அந்த வினை பதிவுகளை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறது தான் யோகா பயிற்சி முறைகள். அகத்தவம் அகத்தாய்வு எல்லாம் வினைப்பதிவுகளை நீக்கிறதுக்கான பயிற்சி முறைகள். எப்படி நீக்குதுங்கிறது அதுக்கப்புறம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறேன். முதல்ல உங்களுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் ஐடியா வந்துடணும். ஏன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட் எதுக்காக படிக்கிறோம் நீங்க கண்டுபிடிச்சி உள்ளார போனாதான் அதுக்கப்புறம் நீங்க போய் சப்ஜெக்ட் படிக்க முடியும். இப்ப ஆஸ் ஏ யோகா டீச்சரா நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அப்போ இந்த வினைப்பதிவுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல வினைப்பதிவு இருக்கா சார்? மோட்சம்னு ஒண்ணு, விடுதலைன்னு ஒண்ணு இருக்கா சார்? ஆமா. இங்கெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை தான் பிரதானம். நம்பிக்கை இருந்தாதான் நீங்க உள்ளார பயணிக்க முடியும். எவ்வளவு நாளைக்கு? புரியிற வரைக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்பிக்கைன்னு தேவை கிடையாது. சூத்திரம் என்ன சொல்லுது? ஸ்ரத்தா வீரியம். முதல்ல ஸ்ரத்தா, நம்பிக்கையோட வா. இப்படி ஒரு தத்துவம் இருக்கு, நான் சொல்றேன். உனக்கு இறப்பு பிறப்பு என்பதெல்லாம் கிடையாது. அதை நான் சொல்லி கொடுக்குறேன். நம்பிக்கையோட இரு. பயிற்சிகளை சொல்லி கொடுக்குறேன், அது தீவிரமா முயற்சி பண்ணு. ஸ்ரத்தையோட முயற்சி பண்ணு. நான் சொல்லி கொடுக்குற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணு. உனக்கு சமாதின்னு ஒன்று உருவாகும். அந்த சமாதியில உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஸ்ரத்தா வீரியம் ஸ்மிருதி சமாதி பிரக்ஞா, இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டெப்ல உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அதுக்கான பேசிக் வந்து நம்பிக்கை தான், ஸ்ரத்தா தான். அப்ப மனிதனுக்கு
பிறப்பு இறப்பு அப்படிங்கிற விஷயத்த கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நம்பணும். இறைவன்கிட்ட சேரணும். அப்ப ஈஸ்வரன் ஒண்ணு இருக்கு, நாமன்னு ஒண்ணு இருக்கோம். இது ரெண்டு எங்கே பிரிஞ்சு இருக்கு, இது ரெண்டும் ஒண்ணாக போகுது. இத முதல்ல நம்ப ஆரம்பிச்சு, அப்ப அப்படி நம்பிக்கையோட வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கை இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. வாழ்க்கை முடிஞ்ச பிறகு என்ன ஆகுங்கிறது கோலு. அதுல நாம ஒண்ணும் பண்ண போறது இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணணும்னு இருக்கும். அதுதான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்க்கறதுக்கு தான் இந்த தர்மங்களை இந்த யோகா சொல்லி கொடுக்குது. அது என்னன்னா, வினைப்பதிவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வினைப்பதிவை நம்ம நீக்கணும். அதுக்கு பயிற்சி முறைகள் இருக்கு. இப்ப கொஸ்டின், வினைப்பதிவுகளை நான் ஏன் சார் நீக்க வேணும்? நான் ஏன் போய் இறைவன்கிட்ட சேரணும்? இந்த பிறப்பு நல்லா தானே இருக்கு. நம்ம பிறந்திருக்கிறதும் நல்லா தான் இருக்குது. நாம பெத்துக்கிறதுங்களும் நல்லா தான் இருக்குது. நம்மளை பெத்ததுங்களும் நம்மளை நல்லா தான் விட்டுட்டு போயிருக்குது. இப்படி குழந்தை பெத்துக்கிறது நல்லா தானே இருக்கு. பிறப்பு நல்லா தானே இருக்கு. பிறப்பு நல்லா இருக்கு. ஆனா பிறவி என்பது துன்பம். பிறப்பு என்பது ஏன் பிறந்திருக்கோம்னு கோலோட தெரிஞ்சு ஒரு உயிர் பிறந்திருக்கு அப்படின்னா அது அது இன்பத்தை அனுபவிக்கும். புருஷார்த்தம் தெரியாத பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் இங்கே இன்பத்தை அனுபவிப்பது இல்லை, துன்பத்தை தான் அனுபவிக்கிறது. வாழ்க்கை துன்பமயமானது. துன்பத்துல உச்சபட்சம் எது? மரண பயம். நான் இறந்து விடுவேனோ என்ற பயம். அதுவே மாபெரிய துன்பம். அதை விட என்ன துன்பம் இருக்க போகுது? இறப்பை பற்றிய பயமில்லாத ஒரு உயிரினம் சொல்ல முடியுமா? ஒரு கொசுவை கூட நீங்க அடிக்கிறதுக்கு போங்க, தப்பிச்சு ஓடதான் முயற்சி பண்ணுங்க. அதுக்கு வாழ் மீது இருக்கக்கூடிய, வாழ்க்கை மீது இருக்கக்கூடிய பயம். எந்த மனிதனாவது எனக்கு பயம்லாம் இல்லை அப்படி வேணா சொல்லிக்கலாம், சினிமா டயலாக்லாம் அடிக்கலாம். ஆனா தனக்குள்ளார வாழ்க்கை பயம் இருந்துகிட்டே இருக்கு. மரண பயம் இருக்கு. ஸ்வரசவாகி விதுசோபி ததா ரூடக அபினிவேஷக. கற்றறிந்த ஞானிக்கு கூட மரண பயம் என்பது ஆழமாக ஊறி கிடக்கும். என்ன இதுக்குடைய பல பிறவி நாம அதுல எடுத்து எடுத்து இறந்திருக்கோம். அப்போ நம்மளுடைய இந்த பிறவி அப்படிங்கிறத நம்ம கடக்கிறதுக்கு, இந்த பிறவியில நாம் அனுபவிக்கிற துன்பத்துக்கு காரணம் கண்டுபிடிக்கணும். உண்மையிலேயே துன்பம் இருக்கா அப்படின்னா, த லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மிசரி. வாழ்க்கை துன்பமயமானது. புத்தர்ல இருந்து, பதஞ்சலியில இருந்து, வள்ளுவன்ல இருந்து எல்லாரும் கண்டுபிடிச்சது என்னன்னா, எல்லா மனிதனுக்கும் இன்பம் வேண்டும். அனுபவிப்பதோ கிடைப்பதோ துன்பம். பரிணாமதாப சம்ஸ்கார துக்கைகி குணவிருத்தி விரோதாச்ச துக்கம் ஏவ சர்வம் விவேகின. துக்கம் சர்வம். நீங்க அனுபவிக்கிற எல்லாம் உங்களுக்கு இன்பம் போல் இருக்கும். அது எல்லாம் பரிமாறும். பரிணாம துக்கம், தாப துக்கம். உங்களுக்கு ஒரு நல்ல பசியோடு இருக்கும்போது 1 கிலோ ஸ்வீட் கொடுத்து, ஜாங்கிரியை கொடுத்து, ஒரு பாக்ஸில் ஒரே பேட்ச்ல 1 கிலோ ஜாங்கிரி ஒரே கடையில் ஒரே இடத்துல வாங்கினது தான். குவாலிட்டி எல்லாம் ஒன்னே தான், ஒரே பேட்ச், ஒரு பாக்ஸில் தான் இருக்கு. பசியோடு இருக்கும்போது முதல் ஜாங்கிரி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட். 2வது ஜாங்கிரி 3வது ஜாங்கிரி சாப்பிடும்போது அதே டேஸ்ட் மெயின்டைன் ஆகும். அதனால நீங்க அந்த பாக்ஸில் இருக்கிறத முழுசா சாப்பிட்டாகணும். 10வது ஜாங்கிரி சாப்பிடும்போது இனிப்பு என்ற சுவை மாறி இனிப்பே நாவில் கசக்க ஆரம்பிக்கும். அதை தாண்டி நீங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா வாந்தி வந்துடும். அப்போ ஒரு இனிப்பு, ஒரு சுகமானது, இன்பமானது துன்பமாக பரிணமிக்கிறது. அத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம்னு சொல்லக்கூடிய தாபத்ரயம், எங்களால் அது தடுக்க முடியாது. சம்ஸ்கார துக்கம், ஏற்கனவே எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய கர்மாவனால வரக்கூடிய துக்கம் இருக்கு. இத்தனையும் காரணமா இருக்கிறது மட்டும் இல்லாம குணவிருத்தி விரோதாச்ச, நம்மளுடைய மனமானது இருக்கு பாருங்க, அது 3 குணங்களால் ஆனது, ரஜஸ் தமஸ் சத்துவம். இந்த ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம், இந்த மூன்றும் மாறிக்கொண்டே இருக்கிறதுனால, ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா இருக்கிறதுனால இன்பம் என்று ஒன்று நிலைக்க இயலாது. எப்பொழுது 3 குணங்களை கடக்கிறோமோ அப்பதான் இன்பம் என்பது நிலைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 3 குணங்களில் இருந்து கடப்பது தான் லிபரேஷன்.
முக்குணங்களை கடக்கிறது தான் லிபரேஷன். கைவல்ய பாத்துல கடைசி சூத்திரம் இதுதான். குணானாம் பிரதிபிரசவ கைவல்யம். குணங்களிலிருந்து நீங்க விடுதலை பெறுகின்ற நிலையே கைவல்யம். அப்போ அந்த அப்போ வாழ்க்கையில நாம அனுபவிக்கிறதெல்லாம் இன்பம் போல இருந்தாலும் அது பின்னாடி துன்பம் துரத்திக்கிட்டே வரும். நீங்க பெறுகின்ற எந்த அனுபவம் பெற்றாலும் அதுக்கு பின்னாடி ராகா அப்படின்னு ஒரு துன்பம் வரும். இதெல்லாம் கிளேசங்கள், 5 வகையான கிளேசங்கள் படிக்க போறோம். ஆசை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ரொம்ப மோசமானது. புத்தர் எதுவும் சொல்லியிருப்பாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆசை, துன்பத்துக்கு ஆசை தான் காரணம் அப்படின்ட்டு. இந்த ஆசையே நீங்க அனுபவித்து தீர்க்கவே முடியாது. நீங்க அனுபவித்து தீர்க்கறதுக்கு முன்னாடி உங்களை முந்திக்கிட்டு போய் முன்னாடி நிற்கும். சுகானுசயி ராகக. எந்த ஒரு சுகத்தை அனுபவிக்கின்ற போதும் அது ராகமாக போய் முன்னாடி நிற்கும். மீண்டும் எனக்கு இந்த சுகம் வேண்டும் என்று முன்னாடி போய் நிற்கும். எந்த ஒரு துக்கத்தை அனுபவிக்கின்ற போதும் துக்கானுசயி துவேசக, துவேசம் முன்னாடி போய் நிற்கும். இப்படி இந்த விருப்பு வெறுப்புங்கிறதுலாம் கிளேசங்களாக இருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா அறியாமை தான் காரணம். எதை பத்தி சார் மனிதன் அறிந்து கொள்ளவில்லை? ஒரு மனிதனுக்கு புருஷா பிரகிருதின்னு 2 பகுதி இருக்கு, இதை பத்தி தெரியாது. புருஷாவாகிய தான் ஆன்மாவாகிய உள்ளாரக்கூடிய தன் சொரூபமும் அனாத்மாவாகிய இந்த உடம்பு இருக்கே இதுவும் ஒன்னா சேர்ந்திருக்குதுன்னு தெரியாது. இந்த உடம்பை தான் தான் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த அறியாமை தான் காரணம் அப்படின்னு சொல்லுது. இந்த அறியாமையை போக்குறதுக்காக வந்த முதல் பகுதி தான் வேதம் அப்படிங்கிறது. இந்த வேதத்தினுடைய கடைசி பகுதி தான் வேதாந்தம். அதுக்கு உபனிஷத்துன்னு பேரு. இந்த வேதங்களுடைய சாரம் உபனிஷத்து, உபனிஷத்துக்களுடைய சாரம் பகவத்கீதை. இந்த பகவத்கீதை உபனிஷத்து, இந்த பகவத்கீதை யார் எழுதுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவத்கீதை எங்க இருக்கு அப்படின்னா மகாபாரதத்துல ஒரு பகுதி. பின்னாடி நமக்கு அதெல்லாம் சப்ஜெக்ட்லயே வருது. வேதவியாசர் தான் மகாபாரத்தை எழுதுனது. மகாபாரதத்துல ஒரு பகுதி இந்த பகவத்கீதை. இந்த வேதத்தினுடைய இறுதி பகுதி வேதாந்தம்னு சொல்லக்கூடிய அதுக்கு உபனிஷத்துன்னு எடுத்துக்கிறோம். இந்த உபநிடதங்களுக்கு வகுத்து வரைமுறைப்படுத்தியவர் வேதவியாசர். இந்த பகவத்கீதையை எழுதினவர் வேதவியாசர். இன்னொன்னு பிரம்மசூத்திரம். இந்த வேதாந்தத்தை எல்லாம் சீராக படித்து ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னா பிரம்மத்தை பற்றிய ஞானம். பிரம்மத்தை பத்தி அவர் 550 ஸ்லோகங்கள் எழுதினார். 555 ஸ்லோகங்கள் எழுதினார். அந்த 555 ஸ்லோகங்களுக்கு பிரம்ம சூத்ரானே பேரு. எப்படி யோக சூத்திர, யோகத்தை பத்தி சொல்லக்கூடிய யோக சூத்திரம் இருக்கிற மாதிரி பிரம்மத்தை பத்தி சொல்லக்கூடிய சூத்திரம் இருக்கு, அதுதான் பிரம்மசூத்திரம். பகவத்கீதை, உபனிஷத்து, பிரம்மசூத்திரம் இது 3 சேர்ந்துதான் இந்த பிரதானமான த்ரைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. பிரஸ்தான த்ரைன்னு இருக்கு. இதெல்லாம் பேசிக் ஃபண்டமெண்டல்ல கேட்கப்பட்ட கேள்வி. இந்த பிரஸ்தான த்ரை அப்படிங்கிறதுக்குள்ளார 3 இருக்கு. இங்க இருக்கிற உபனிஷத்து, பகவத்கீதை, பிரம்மசூத்ரா, இந்த 3 இருக்கு. இதுதான் பிரஸ்தான த்ரை. இது எல்லாமே இது இது எல்லாமே இந்திய தத்துவ முறைகள் படிக்க போறோம். இந்தியன் கிளாசிபிக்கல் சிஸ்டம். இங்க கொடுத்திருப்பாங்க வேதாந்த தர்சனம், சாங்கிய தர்சனம், யோக தர்சனம். இதுல பாருங்க எபிஸ்டமாலஜி, மெட்டாபிசிக்ஸ், எத்திக்ஸ், லிபரேஷன், ஸ்பெஷல் எம்பசிஸ் அப்படிலாம் இதுல கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா அது கீழே பாருங்க ஜெயினிசம், புத்திசம் அதெல்லாம் இருக்கும். இது எல்லாமே என்னன்னா பாரதிய தர்சனம், இந்த நம்ம இந்திய தர்சனங்கள், இது எல்லாமே ஜீவன், ஜெகத்து, ஈஸ்வரன். இந்த நாம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு டெஸ்டினேஷன். நீங்க இன்னைக்கு ஜிபிஎஸ் அப்படிங்கிறதுல போய் நீங்க எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகணும்னா அதுல நீங்க உங்களுடைய டெஸ்டினேஷன், நீங்க அடையக்கூடிய இடத்த நீங்க சர்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க.
உடனே அந்த ஜிபிஎஸ் ஆன் ஆகி கிளம்புங்க போலாம் அப்படின்னு உங்களை கூப்பிட்டு போகாது. அதுக்கு முன்னாடி அது கேட்கும், நீ எங்க இருக்கிறேன்னு முதல்ல சொல்லு, அங்க இருந்து நான் உன்னை கூப்பிட்டு போறேன். அப்படி இல்லைன்னா எங்க இருந்து போகணுங்கிற இடத்த நீ ஃபிக்ஸ் பண்ணு. ஒண்ணு நீ எங்க இருக்கிற, ஒண்ணு இவர் லொகேஷன் கொடு, இல்ல எங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுங்கிறதே சொல்லு. அது இல்லாம என்னால கூட்டு போக முடியாது. அப்ப இந்த தரிசனங்களை என்ன சொல்றதுன்னா, முதல்ல நீ எங்க இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ எங்க போய் அடையணுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். இதுதான் சார் இந்த யோகா கல்வி. இத ஏன் மத்த உயிர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா, மத்த மனிதர்களுக்கு இது தெரியாது, தெரியாதனால துன்பப்படுகின்றாங்க. துன்பப்படுகின்ற உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அது என்னப்பா நம்மால முடிஞ்ச உதவின்னா, இந்த மாதிரி துன்பப்படுறதுக்கு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை அறிந்து கொள்வதனால் மூலமாக அந்த துன்பத்திலிருந்து விடுபடலாம். அது என்ன அப்படின்னா, தனக்குள்ளார தான் என்னவாக இருக்கும்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது. ஊர் உலகத்தில் இருக்கிறது எல்லாம் தெரியும், தன்னை பத்தி மட்டும் தெரியாது. திருமந்திரத்துல ஒரு வார்த்தை தான், தன்னை அறிய. தனக்கு ஒரு டிசீஸ் என்பது கிடையாது, நோய் என்பது கிடையாது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. அப்ப செல்ஃப் ரியலைசேஷன் ஒருவனுக்கு வந்துட்டா அவனுக்கு பிரச்சனைங்கிறதே கிடையாது, வலிங்கிறது கிடையாது, துன்பம் என்பது கிடையாது, நோய் என்பது கிடையாது. அப்ப இந்த மனிதன் வாழும்போது தன்னை யாரென்று அறிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய நோய். இது புரியுதுதானே? அவ்வளவுதான். அப்ப மனிதனுக்கு எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும் தன்னை அறியாமல் அவன் அறிந்து கொள்வதெல்லாம் முழுமையடையாது. இந்த உலகியல்ல வாழும்போது உலகியல் வாழ்க்கையில நம்ம அச்சீவ் பண்றதா நினைச்சு நிறைய விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம். வாழ்க்கையில இதை அடைஞ்சா அடைஞ்சிடலாம், அதை அடைஞ்சா அடைஞ்சிடலாம், அப்படிலாம் நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இது எல்லாம் பொய், பொய்ன்னு சொல்றதுக்கு கடவுள் ஒரு வேலையை பண்ணலாம். நீ பாக்குறியே, இதுல எதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு உங்களுக்கு காட்டுட்டோமா அப்படின்னு தினம் தினம் காட்டிட்டு இருக்காரு. அவர் என்ன காட்டினாருன்னு இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்குவா. நம்ம உடம்ப பார்த்து, நம்ம கைகளை பார்த்து, ஒவ்வொரு பகுதியை நாம பார்த்து நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, கை விரல்கள் யாருடையது அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? என்னுடையதுன்னு சொல்லுவோம். கை விரல்கள் என்னுடையது, நகம் என்னுடையது, முழு கையும் என்னுடையது, கால் என்னுடையது, தலை என்னுடையது. இப்படி உடல ஒவ்வொரு பகுதியா தனித்தனியா தனித்தனியா கேட்டா என்னுடையது, உடையது, உடையதுன்னு சொல்லுவோம். ஏன் ஒட்டுமொத்த உடம்பையும் யாருடையது என்று கேட்டால் என் உடையது என்றுதான் சொல்லுவேன். உடையது என்றால் உடைமை. எப்படி உடை உடுத்தி இருக்கிறோமோ அப்படி இந்த உடல் ஒரு உடைமையாகத்தான் இருக்கிறது. அப்ப இது உடைமை என்றால் இந்த உடைமைக்குள்ளாரக்கூடிய ஒரு பொருள் எது? இதெல்லாம் என்னுடையது என்றால் அப்ப நான் யாரு? இந்த நான் யார் என்ற கேள்விதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கேள்வி. இந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் பதில் தெரியும். அப்ப மனிதனுக்கு இதுவரைக்கும் வளர்ந்து வந்த பரிணாம வளர்ச்சியில அறிவு வளர்ச்சிங்கிறது ஆறாவது அறிவு என்ன அப்படின்னா, இந்த கேள்வியை கண்டுபிடிக்கிறது முதல்ல. எந்த கேள்வி பெரிய கேள்வி, அப்புறம் அந்த கேள்விக்கு பதிலை கண்டுபிடிக்கிறது. இந்த நான் யார் என்ற கேள்விக்கு எந்த உயிரினத்துக்கு பதில் தெரிகிறதோ அந்த உயிருக்கு ஆறாவது அறிவு பெற்ற உயிர் என்று பெயர். அந்த உயிருக்கு தான் மற்றும் தன் அறிவே மிகும் அப்படின்னு சொல்றது. இதுக்கெல்லாம் நம்ம இவ்வளவு படிக்கணுமா சார் அப்படின்னா, இந்த யோகா பிலாசபி, யோகா பயிற்சி முறைகள்லாம் எப்படி இருக்குன்னா அதெல்லாம் ஒன்றும் படிக்கலாம் வேண்டாம். நோக்கத்தை புரிஞ்சுக்கும். பவ பிரத்தி விதேக பிரகிருதி லயானம். சும்மா அப்படியே ஒரு மெக்கானிக்கலா ப்ராக்டிஸ்லாம் பண்ணாத, தத்துவ ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணு. பண்ணினா உனக்கு அதெல்லாம் புரிஞ்சிடும்.
அப்ப இந்த வேதத்தை எல்லாம் நம்ம படிக்கவே இல்லையே சார், இப்ப எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? இனிமேல் வேதத்தை படிக்கிறதுல ஆகிற காரியமா என்ன? ஆனா ப்ரூஃப் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. வேதத்தை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருவர் எழுதுறாரு, ஒரு ஞானி எழுதுறாரு, மகா ஞானி, வேதத்தை யான் கண்டதில்லை. அவரும் பார்த்ததில்லை, இப்ப நானும் பார்த்ததில்லை. அவர் சிம்பிளா எழுதுறாரு, வேதத்தை யான் கண்டதில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் எனை கண்டேன். சொன்னது யாருன்னு தெரிஞ்சிருக்கும் முத்துமணி எனக்கு. வேதாத்திரி மகரிஷி அவர் எழுதுனது. வேதத்தெல்லாம் நான் பார்த்ததில்லை, ஆனா வேதத்தினுடைய உட்பொருள், வேதம் என்ற சொல்ல எடுத்து ஆராய்ச்சிங்கன்னா அதனுடைய ரூட் வேர்டு வித்து என்ற சொல்லிலிருந்து இருந்து மருவி வந்தது. வித்து என்றால் அறிவுன்னு அர்த்தம். அப்ப வேதத்தினுடைய உட்பொருள் என்னன்னா அறிவு. அந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா பிரஜான பிரம்மம்னு மகா வாக்கியத்துல கன்க்ளூட் பண்ணுது. அது மகா வாக்கியம் என்னன்னா அறிவே தெய்வம். அப்போ இறைவன் என்பது அறிவு சுரூபமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அப்போ மகரிஷி சொல்றாரு, எனக்குள்ளாரே இறைவன் அறிவாக இருப்பதை நான் அறிந்து கொண்டேன். அழகு. அப்ப மனிதன் தனக்குள்ளார அறிவாக இருக்கிற ஒரு சூப்பர் கான்சியஸ்னஸ், பியோர் கான்சியஸ்னஸ் தான் உள்ளார இருக்கு. அதுதான் வேதம், அதுதான் அறிவு. அதுவே தான் நானாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தவத்துல புரியுது. எல்லாரும் கடவுளை கோயில்ல சிலை வச்சு வழிபடும் போது அறிவு தான் கடவுள்னு சொல்லி அறிவு திருக்கோயில் கட்டணும். பரிணாம வளர்ச்சியில வேதங்கள் 10,000 வருஷங்கள் ஆகலாம். காலங்காலமா அது வார்த்தைகளா சப்த வடிவங்களா நூல் வடிவங்களா மாறி வந்திருக்கலாம். ஒரு 2500 ஆண்டுகள்ல இருந்து ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திருவள்ளுவர், மகரிஷி பதஞ்சலி, புத்தர், மகாவீரர், ஆஹ் இந்த மாதிரி நிறைய ஞானிகள் ஒரு காலகட்டத்தில் உருவாயிருக்காங்க. அவங்க எல்லாம் நிறைய பயிற்சி முறைகளும் தத்துவ முறைகளும் பிரம்மாண்டமா யோக தத்துவங்கள் எல்லாம் படைச்சிட்டாங்க. அதன் பிறகு அது அப்படியே கொஞ்சம் நிதானப்பட்டுக்கிட்டே இப்ப இந்த ஜென்ரேஷன் அதை மறுபடியும் மீண்டும் புதுப்பிக்குது. அதுல லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் வேதாத்ரி மகரிஷி. ஸோ உலக நாடுகள்ல இந்த மாதிரி தத்துவங்களை எளிமைப்படுத்தி கொடுக்கறதுக்கு இவர் தான் ஃபர்ஸ்ட். தமிழ்ல இருக்கிறதுனால இன்னும் உலக நாடுகளுக்கு தெரியாது இது எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஏன் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு? 2500 வருஷத்துக்கு முன்னாடி யோகா என்பது சித்த விருத்தி நிரோதகா. 7500 வருஷத்துக்கு முன்னாடி மனக பிரசமனக யோக இதிய வித்யாத்தே, மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு காம் டெக்னிக் அப்படின்னு சொல்லி வேத யோக வசிஷ்டம்ல சொல்லுது. மகரிஷி ரொம்ப சிம்பிள் சொல்றாரு, மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு கலை, மனதை வளப்படுத்தக்கூடிய கலை மனவளக்கலை. யோகாங்கிறது மனதை வளப்படுத்தக்கூடியது. அப்ப யோகாவுக்கு டெஃபனிஷன் 7000 வருஷம் 2500 வருஷங்களுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் கடந்து வந்ததுக்கு அழகான தமிழ் வார்த்தை புரிந்து கொள்வதற்கு. அதுல மீனிங் இருக்கு. எடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி எளிமைப்படுத்தப்பட்டு யோக தத்துவங்கள் இருக்கிறதுனால பிரம்மசூத்ரா 555 சூத்திரம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. 4 வரி பிரம்மஞான பாடல்னு இருக்கு. எடுத்து படிச்சுன்னா கபில முனி 24+1 25 தத்துவங்களை எழுதியிருப்பார். ஒரு மனிதனுக்கு எதை அறிந்து கொண்டால் துன்பம் என்பது நீங்குமோ அதை நான் உங்களுக்கு படைக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் கபிலமுனி. கடந்த சென்ற வாரம் அதே ஆலியார்ல ஒரு மெய்யறிவு 360 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவியல் அரங்கம் நடத்துறாங்க. அதுல பிரம்மோஸ்ங்கிற ஒரு ராக்கெட் விட்ட விஞ்ஞானி கூப்பிட்டு பேசுறாங்க. அவர் பேசும்போது இந்த உலகம் எப்படி உருவானது, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது அப்படிங்கிற ஆராய்ச்சியை எடுத்து அறிவியல் மூலமா வச்சுக்கிட்டு அதுக்கு எங்கிருந்து அவர் எவிடன்ஸ் கோட் பண்றாருன்னா கபில முனி சொல்லியிருக்காருன்னு சொல்றாரு. கபில முனியும் கணாத முனியும், நாம் அதில் இப்ப சாங்கியம் வைசேடியம் அதெல்லாம் படிக்கிறோம். இந்த தத்துவ நூல்கள்ல தான் அதுக்கான எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு.
இப்போ அட்டாமிக் தியரி அணுக்கொள்கை எல்லாம் எங்கிருந்து எடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு அறிவியல் ஆளர்களுக்கு தத்துவ நூல்கள் தான் சப்போர்ட். இது இல்லைன்னா கிடையாது. இப்ப இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்தவங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதன் அடிப்படையில தான் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற பிரம்மம் நமக்கு தெரியாது. நம்ம பிரம்ம ஞானத்தை படிச்சுக்கிட்டு